ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணா சென்டிமெண்ட். வாங்க இந்த ட்ராமாவோட 5th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் அப்படின்னு சொல்லவுமே நம்ம லாங் ஏகோ தான் போகணும். ஏன்னா நம்ம சேனலில் ட்ராமா போட்டு 5 மாதம் ஆச்சு. 5 மாதம் ஆனால் கூட பரவாயில்ல, நம்ம ஒரு ட்ராமா பாதிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு போயிருக்கோம். அந்த கடைசி பாட்டுக்கு நான் 2 லைனில் ரிவ்யூ கொடுத்து அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரதுலாம் கஷ்டம். எனக்கே அந்த ட்ராமாவில் பாதி பேர் மறந்து போயிடுச்சு. ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். ஸ்டில் நம்ம ஃபுல் ட்ராமா முடிச்சதுக்கு அப்புறமா மூவி வெர்ஷனில் அப்லோட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு கீப் அப் பண்ணுற கரெக்டாக இருக்கும். இப்போ நிறைய பேர் கண்டினியூ பண்ண கேட்டிருந்ததுனால நம்ம அப்படியே கண்டினியூ பண்றோம். ஓகேவா? யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. திட்டணும்னு தோணுச்சுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து திட்டிட்டு போங்க. திட்டு வாங்குறதுல என்ன ஸ்வர்ணாக்கு புதுசா? வாங்க கொடுங்க வாங்கிக்கிறேன். எல்லா பாசம் தானே. லாஸ்ட் பார்ட்ல ஃபாரின்ல வச்சு தன்னோட லைஃப் கெட்டு போனதுக்கு காரணம் ஹீரோ தான் நினைச்சிட்டு ஹீரோயின் ஃபார்ம்ல இருந்து சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிருந்திருப்பா. ஆனா வேற வழி இல்லாம திரும்பவும் பணத்துக்காக அவனோட ஃபார்ம்குள்ள நுழைய, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஃபார்ம்ல இருந்து கிளம்பி போனேன். நானா நேரடியா வந்து உன்னை பேங்காக்ல கூப்பிட்டப்ப கூட சரியா பேசல. என் ஃபார்ம் என்ன திறந்த மடமா? நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போற அப்படின்னு இவன் கோவப்பட்டு இருந்திருப்பான். இருந்தாலும் சும்மா அதெல்லாம் அவளை பயம் கொடுத்துறதுக்கு. ஏன்னா அவனோட ஒட்டுமொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் முக்கியமா நிசாவும் சினியும் வந்து ஹீரோயின் அவமானப்படுத்தினப்ப கூட அவளுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருப்பான். அது ஹீரோனுக்கு ஒரு வகையில ஆறுதலா இருந்திருக்கும். இவளுக்குமே அன்னைக்கு ஏதோ ஒரு கோபத்துல கிளம்பி போயிருந்திருப்பான் இவன் தன்னோட வாழ்க்கையை கெடுத்தானேன்னு. ஆனா பக்கத்துல இருந்து பார்க்கும்போது ஹீரோ அவ்வளவு மோசமானவன் இல்லைன்னு தோணுது. அவன் மேல அன்பு வர மாதிரியும் இருக்கு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வேற மனசு சொல்லுது. சோ ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருந்திருப்பா. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல அந்த குடியார் தாத்தாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஃபார்ம்ல இருந்து ஓக்கஸ் கிளம்பும் போது தானே இவ்வளவு போயிருந்திருப்பா. அங்க அவரை நல்லா விசாரிச்சுட்டு இருக்கும் போதே ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் எதுக்காக அங்க இருந்து அவசரமா கிளம்புனாங்க? தாத்தாக்காக. தாத்தாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சு. அவர் ரெக்கவர் ஆயிட்டாரு. அவசரமா இவங்க கூட இடையில தொத்திக்கிட்ட ஹீரோயினை மறந்து போய் அவளை கூட்டிட்டு போகாம இவனுங்க மட்டுமா ஃபார்முக்கு ரிட்டர்ன் ஆயிடுறானுங்க. ஹீரோ ஓக்கஸ் கிட்ட, ஏண்டா காலையில அவளை கூட்டு போனீங்க, சாயங்காலமா கிளம்பி வந்திருக்கீங்க, கூட வந்த ஒரு ஆளையே மறந்துறீங்க. அதுலயும் முக்கியமா அவளை எப்பெல்லாம் கூட்டிட்டு போறீங்களோ அப்ப பாதியிலே விட்டுட்டு வந்துடுறீங்க. இப்ப நைட் ஆக போகுது, எப்படி அவ சிட்டில இருந்து ஃபார்முக்குள்ள வருவா? இந்நேரத்துல பஸ் வேன் வசதி கூட இருக்காதுங்கவும், சார் நாங்க திரும்ப போய் கூட்டிட்டு வரட்டுமாங்க? ஒன்னும் கிளிக்க வேண்டாம், போயிட்டு நீங்க வெறுமன காரை ஓட்டிட்டு வந்தாலும் வருவீங்கன்னு இவனே ஹீரோயின் கால் பண்ண, முதல்ல அந்த பக்கம் சத்தம் போடுவா. இவனா பொறுமையா நானே பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறான். அந்த டைமே இருட்டாயிடுது. ஹீரோயினா டயர்டாயி அப்படியே ஹாஸ்பிட்டல் வரண்டாலேயே தூங்கிடுறா. இவன் வரவன் தட்டி எழுப்பி வான்னு கார்ல ஏத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். லாங் டிராவல். இப்ப சிட்டியை விட்டு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் அவ்வளோ அமைதியா இருக்காங்க நைட் நேரத்துல. ஹீரோயினா அவன் மூஞ்சியை பார்த்துட்டு, அது எப்படி என்ன கார்ல கூட்டிட்டு வரும் போதெல்லாம் இப்படியே உருன்னு மூஞ்சி வச்சுக்கிறீங்க? உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா என்ன அழைச்சிட்டு போறக்கு நீங்க டிரைவர்ஸே வர வச்சு வந்திருக்கலாங்க. யார் சொன்னது நான் பேட் மூட்ல இருக்கேன்னு? நான் நார்மலா தான் இருக்கேன். ஓ மூடு தான் கொஞ்ச நாளா சரியில்லை. யாரு நானா? உங்களை தான் என்னால எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. நீங்க நல்லவரா கெட்டவரா? உங்க மூடு எப்ப நல்லா இருக்கும் எப்ப பேடா இருக்கும் எதையுமே என்னால அனலைஸே பண்ண முடியல. என்ன அனலைஸ் பண்ணிட்டு நீ என்ன பண்ண போற? உன் ஃபியான்சியோட பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணணும். நீங்க ஃபார்மிங் கத்துக்க தானே வந்த. ஆனா வந்த கொஞ்ச நாள் என்ன செடியூஸ் பண்றதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ண. அதுக்கப்புறமா நீயாவே இங்க இருந்து கிளம்பி போன. அப்புறம் நீயாவே திரும்ப வந்திருக்க. இப்போ என்ன மூஞ்சி கொடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறேன். என்ன நினைக்கிறேன்? நான் அப்படியே உன் பின்னாடியே வருவேனா? இல்ல என்ன பார்த்தா உன்கிட்ட மயங்கின மாதிரி தெரியுதா? நீங்க இப்ப சம்பந்தமே இல்லாம உளறிட்டு இருக்கீங்க. இல்ல நீ முன்ன காசுக்காக மத்த பொண்ணுங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மயக்கிற வேலை தானே பண்ணிட்டு இருந்த. நீ இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணி என்ன இரிட்டேட் பண்றதுக்கு பதிலா நான் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துறேன். என் கூட ஏன் கொஞ்ச நேரம் கூலா பேசிட்டு வரக்கூடாது? அது இந்த நைட் டிரைவ் அட்மாஸ்பியர் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இவன் நக்கலா தான் சொல்லியிருந்திருப்பான். இருந்தாலும் ஹீரோயின் கோவம் வந்து என்னை பத்தி என்ன நினைச்சீங்கன்னு அவனை அடிக்க வர, அவன் டக்குன்னு அவ கையை பிடிச்சுக்குவானா. இவ உடனே கையை கடிச்சு வச்சிடுறா. கையை விடுன்னு சொல்ல அவளா விடாம கடிச்சிட்டே இருக்கான். இவனால ஒரு கையால காரை பேலன்ஸும் பண்ண முடியல. அவளும் கோவத்துல விடவும் மாட்டிக்கிறா. அப்ப வேற ஆப்போசிட்ல 2 கார் வருமா. ஹீரோ அந்த கார்ல மோதிடக்கூடாதுங்கிறக்காக சட்டுன்னு காரை திருப்ப பள்ளத்துக்குள்ள கார் இறங்கி போயிடுது. சரசரன்னு இறங்கவும் ஹீரோயின் பயத்துல மயங்கிடுறா. ஹீரோ முடிஞ்ச அளவு காரை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அது ஒரு மரத்துல மோதி தான் நிக்குது. இவனுக்குமே கை கால்லாம் அடிபட்டு இருக்கும். இவளை தட்டி எழுப்பி பார்த்தா இவ எந்திரிக்க மாட்டேங்கிறா. கார்ல இன்ஜின் பார்ட்ல வர பெட்ரோல் லீக் ஆகுது. அதுல இருந்து நெருப்பு வர ஆரம்பிக்கவும் இவன் அவசரமா ஹீரோயினை தட்டி எழுப்புறான். ஆபத்தி எழுந்துறீங்க. அவர் மாதிரி இன்னும் மயக்க கலக்கத்துலதான் இருக்கான். எப்படியோ இவன் கஷ்டப்பட்டு அவளை இழுத்து வேகமா கூட்டிட்டு வர, இவளா இன்னும் அந்த கார் பள்ளத்துல இறங்கின அதிர்ச்சியிலே இருக்கனால இவன் கையை கூட சரியா பிடிக்க மாட்டேங்கிறா. இருந்தாலும் இவன் ஃபோர்ஸா அவளை அங்க வந்து இழுத்துட்டு வந்து 2 பேருமே திரும்பவும் கீழே விழுகிறாங்க. அதே செகண்ட்ல காரும் வெடிச்சு செதறிடுது. அது அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்டு ஹீரோயின் எழுந்துச்சு நிக்கிறா. இவனும் ஆரி ஓகேங்க சாரி. இவ அவ்வளவு சீக்கிரம் சாரி சொல்ற ஆள் இல்ல. என்ன சுத்தி வளைச்சு அவனை சுத்தல விடுற ஆளு. சாரி சொல்லவும் இவன் திரும்பவும் சாரி சொல்லிட்டு அழுகுறா. ஏன் இப்ப அழுகுற? என்னாலதானே இந்த கார் ஆக்சிடென்ட் ஆனிச்சு. நீங்க என்ன டீஸ் பண்ணீங்க. எப்பவும் நீங்க அது மாதிரி என்ன டீஸ் பண்றதுதான். மேபி அதை நான் வேற விதமா ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கணும். நான் உங்க கையை கடிக்க போய் நீங்க காரை பள்ளத்துல விட்டு அது வெடிக்கும் போது கூட நீங்க என்ன காப்பாத்த முயற்சி பண்ணிருக்கீங்க. அதை கூட புரிஞ்சுக்காம மேபி நான் ஒரு செகண்ட் டிலே பண்ணியிருந்தா இந்நேரம் நம்ம 2 பேருமே உயிரோடு இருந்திருக்க மாட்டோம்ல. இந்த சாவோட விளிம்புக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு பயம் வரும்ல. அந்த பயம் தான் ஹீரோயின் கிட்ட. அது என் கார் தானே, போனது போகட்டும். அட்லீஸ்ட் நீ என்ன தப்பு பண்ணன்னு ரியலைஸ் பண்ணல. ஈவன் எனக்குமே இது ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. அதுக்கு நானுமே உனக்கு சாரி அண்ட் தேங்க்ஸ் சொல்லணும். சாரி இவன் நம்மள டீஸ் பண்றதுக்காக சொன்னான். தேங்க்ஸ் எதுக்காக சொல்றான்னு சொல்லி இவ கன்ஃபியூஸா பாத்துட்டு இருக்கும் போதே மழை வந்துருது. 2 பேரும் அப்படியே அங்க ஏதாச்சும்
தங்களுக்கு இடம் இருக்கான்னு தேடி பாக்குறாங்க. அப்போ ஆப்போசிட்ல 2 ஃபாரஸ்ட் ஆபீசரை பாக்குறாங்க. ஒரு ஆணும் பொண்ணும் தான் வந்திருப்பாங்க. அவங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். படிச்சு ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ்லாம் ஆனவங்க கிடையாது. இந்த மலைவாழ் இந்த கிராமத்துக்குள்ளேயே இருக்கிறவங்க. அவங்க இதுக்கு நல்ல பழக்கப்பட்டவங்கிறனால கூடுதலா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் அவங்கள ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. சோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு பாதுகாவலர்கள். இப்ப திடீர்னு ஹீரோட கார் வெடிச்சதுல அந்த சத்தத்தை கேட்டுதான் ஏதோ பிரச்சனையோன்னு தேடுதல் இறங்கிருப்பாங்க. இப்ப ஆப்போசிட்ல ஹீரோ ஹீரோயின் வரவும் அவங்க நடந்த ஆக்சிடென்ட் பத்தி சொல்லவும் சரி ஏதோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையில மாட்டிருக்காங்க, நம்ம உதவி பண்ணுவோம்னு இவங்களோட வீட்டுக்கு கூட்டு வராங்க. ஒரு கெஸ்ட் ரூம் காட்டி அங்க ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லவும் ஹீரோயின் ஒரு மாதிரி முழிக்க இவன் வந்துட்டு இன்னொரு ரூம் இருக்கான்னு கேக்குறான். எதுக்கு இன்னொரு ரூம்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, ஒரே ரூம்ல தங்க வேண்டியதானே? இல்ல அப்படி எல்லாம் கிடையாதுன்னு ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சு அதை அவங்க நம்ப போறதும் இல்ல. பொதுவா தாய் டிராமால ஒரு பொண்ணு பையனும் நைட் நேரத்துல எங்க மாட்டினாலும் அவங்கள ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் நினைப்பாங்க. அதனால சரி அப்படியாவே இருக்கட்டும்னு இல்ல நான் இப்ப ஓட்டிட்டு வந்தது ரொம்ப காஸ்ட்லியான காரு, அதை ஆக்சிடென்ட் பண்ணதுனால என் பொண்டாட்டி கோவமா இருக்கா, சோ இன்னைக்கு ஒரு நாள் ஒன்னா தூங்க வேண்டாமேன்னு பாக்குறேன் அப்படிங்கவும் அந்த மேல் ஆபீசரா ஐயோ பிரச்சனைங்கிற போதுதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்னா தூங்கணும், அப்பதான் காலையில எல்லா பிரச்சனையும் காணாம போகும், நான் கூட அப்படிதான் தப்பு செய்வேன், அதுக்கப்புறம் தாஜா பண்ணிட்டே என் பொண்டாட்டி பின்னாடி நைட்டு போய் ரூம் கதவை சாத்திட்டேன்னா காலையில எல்லா பிரச்சனையும் காணாம போயிடும்பா, போங்க போங்க எல்லாம் பழக்கமாயிடும் அப்படின்னு இவங்களை தனியா விட்டு அவங்க கலந்து போயிடுறாங்க. ஹீரோயினா நானும் உங்க கூட ஒன்னால ரூம்ல தங்க முடியாதுங்க, அட அவங்க ஏதோ ஒன்னு சொல்றாங்க நீ அதை தப்பா மீன் பண்ணிக்காதன்னு இவன் அவன் மேல கை வைக்க போகவும் இவ டக்குன்னு அவன் கையை தள்ளி விட்டு எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு முறைச்சிட்டு போய் கட்டில உட்காரவும் ஃபர்ஸ்ட் அவன் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னது இவனுக்கு ஒரு மாதிரியா இருந்திருக்கும். ஆனா அதே ரூம்குள்ள இருக்கவும் சரி சும்மா தான் கோவப்படுறான்னு இவனும் சிரிச்சுட்டே போய் அந்த கட்டில ஓரமா உட்காடுறான். சாரி கார்ல வச்சு நான் உன்னை ரொம்ப டீஸ் பண்ணியிருந்திருக்க கூடாது, எனக்கு தான் உங்களை பத்தி நல்லா தெரியுமே, உங்க பார்வையில் நான் எப்பவுமே ஒரு சீப்பான பொண்ணு, காசுக்காக மத்தவங்களை செடியூஸ் பண்றவ, பரவாயில்ல அது என்னோட தொழில் தானே, அதுக்காக நான் உணர்ச்சி வசப்பட்டு உங்க கூட மல்லுக்கு நின்று இருக்க கூடாது, அதனாலதான் உங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுக்கு நான் தான் சாரி சொல்லணும்னு இவ ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போய் ஜன்னல் கிட்ட நின்னுக்கிறா. ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு இவன் அடிக்கடி தன்னை தப்பா புரிஞ்சுக்கிறானேன்னு. சோ அப்படியே ரிலாக்ஸ்டா வெளியில பெய்யற மழையும் காட்டையும் இவ விரிச்சு பாத்துட்டு இருக்க. பின்னாடியே இவளை பாத்துட்டு இருந்தவன் ஒன்னு சொல்லட்டுமா, நீ எதுவுமே ட்ரை பண்ணாமே என்னை செடியூஸ் பண்ணிட்டு இருக்க, மேபி நீ முன்ன அதை உன் தொழிலா நினைச்சு ட்ரிக்கா பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா இப்போ நீ என்ன பண்ணாலும் எனக்கு சார்மிங்கா தெரியற, சோ தப்பு உன்கிட்ட இல்ல, நீ என்னோட வீக்னஸ் ஆயிட்டு இருக்க, அதுதான் உண்மை அப்படின்னு இவன் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டு இருக்கவும் ஹீரோயின் அப்படியே திரும்பி இவனை மெதுவா பாக்குறா. அவனும் அப்படியே மெதுவா பக்கமா வந்து எனக்கு இப்ப என்ன தோணிட்டு இருக்கு தெரியுமா, ஏன் உன் ஃபியான்சிக்கு முன்னாடி நான் உன்னை பாத்துருக்க கூடாதுன்னு, என்ன இவன் இப்படி சடனா கன்ஃபஸ் பண்றான்னு பாக்குறியா, நான் முன்ன தேங்க்ஸ் சொன்னேன்ல அது எதுக்கு தெரியுமா, நீ என் காரை ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு, நீ என் காரை ஆக்சிடென்ட் பண்ணனால எனக்கு கோவம் வரல, நீ என் லைஃப்க்கு எவ்வளவு முக்கியம்னு அந்த தருணத்துல தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா கார் ஆக்சிடென்ட் ஆனப்போ நான் என்ன சேவ் பண்ணணும்னு நினைச்சதை விட பக்கத்துல இருக்கிற உன்னை எப்படியாச்சும் சேவ் பண்ணணும்னு அவ்வளவு துடிச்சேன், அப்பதான் நீ எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்னு எனக்கு புரிஞ்சுது, மேபி அந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் நான் காப்பாத்தி இருந்திருப்பேன் தான், ஆனா நீ என் லைஃப்ல அவ்வளவு இம்பார்ட்டன்டான பர்சன்னு நான் உணர்ன தருணம் அது, மேபி இப்ப கூட நான் இதை சொல்லாம இருந்திருக்கலாம், ஆனா பின்ன சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுமோன்னு தான் இப்பவே சொல்லிட்டேன், நீ என்ன திரும்ப திரும்ப உன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்க, ஏதோ ஒண்ணு என்ன உன்கிட்ட இழுத்துட்டே இருக்கு. பயபுல இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி ஹீரோயின் பக்கமா போய் கண்ணத்தெல்லாம் தொட்டு அவளை மெல்ட் பண்ணி அவளை எமோஷனல் ஆக்கி ஹக் பண்ணவே வச்சுட்டாங்க. அவ ஹக் பண்ணவும் இவனும் பதிலுக்கு ஹக் பண்ண அப்படியே ரொமான்டிக்கா பார்த்து லிப் டு லிப் கிஸ் எல்லாம் அடிச்சு இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போலான்னு ட்ரை பண்ணுவான். ஆனா அவ ஆல்ரெடி என்கேஜ்டு பர்சன்னு அவன் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகவும் சாரி சொல்லிட்டு சைலண்டா போய் அங்க இருக்கிற சோஃபால படுத்துறான். அவன் ஹீரோயின் தான் ஸ்டன் ஆகி கொஞ்ச நேரம் வெறிச்சு அவனே பார்த்துட்டு இருக்கான். அவன் வேற திரும்பி படுத்துட்டான். சோ இவளும் கொஞ்ச நேரத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கட்டில படுத்துறா. காலையில எழுந்திருக்கும் போது அவன் அந்த ரூம்ல இல்ல, எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு அவசரமா எழுந்துச்சு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா ஹீரோ ஆல்ரெடி கிளம்பி வீட்டு வாசல்ல நிக்கிறான். அவன் கார் இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் ரிட்டர்ன் ஆகாம போகவுமே அங்குள்ள வேலையாட்கள்லாம் உசாராயி முதலாளியை தேட ஆரம்பிச்சு முதலாளியோட கார் ஆக்சிடென்ட் ஆகுறத தெரிஞ்சுக்கிட்டு ஆனா அவருக்கு எதுவும் ஆகலன்னு உறுதியும் படுத்திட்டு அவருக்காக காரையும் எடுத்துட்டு இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் வீட்டுக்கே வந்துட்டாங்க. இதெல்லாம் ஹீரோயின் ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கா. அவள ஒரு செகண்ட் பாக்குற ஹீரோக்கு புக்லுக் மாதிரியே இருக்கு. ஏன்னா காலையிலே அவ மெஸ்ஸி ஹேரோட நிக்கிறா. பிளஸ் அந்த தொலை தொலை ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கவும் ஏதோ அவளுக்கு உடம்பு இருக்கிற மாதிரியும் அப்படியே பழைய ஹீரோயினோட முகத்தை பாக்குற மாதிரி இவனுக்கு ஒரு ஃபீல். அதனால புக்லுக் மாறி தெரிஞ்சவ இன்னைக்கு புக்லுக் தானே இவனுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. ஆனா அது அவகிட்ட காட்டிக்கிறது இல்ல. 2 பேருமே சைலண்டா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அவ ரூமுக்கு போய் குளிச்சுட்டு பாத்ரவல் கட்டிட்டு வந்து ரூம்ல நிக்கிறா. ஆப்போசிட்ல கண்ணாடி இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே அங்கேயே சைலண்டா உட்காந்துட்டு நேத்து நைட் ஒரு ரொமான்டிக் மொமெண்ட் நடந்ததுல அதை யோசிச்சு பாக்குறா. கூடவே அவன் நீ என்ன செடியூஸ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லியிருப்பான்ல, அவன் சொன்ன மீனிங் என்னன்னா நான் உன்னை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் உன்னை நோக்கி அட்ராக்ட் ஆகுறேன் அப்படிங்கறதுல. ஆனா ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்லிக்கிறானா ஃபைனலி நான் என்னோட டாஸ்க் அக்காம்ப்ளிஷ்ட் பண்ணிட்டேன், இதுக்கு மேல இதுல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ கேமின்னு அவளுக்கு அவளே சொல்லிக்கிறா. இந்த பக்கம் ஹீரோ அவனோட பெட் அந்த புக்லுக் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். ஃபைனலி எனக்கு இன்னைக்கு சந்தேகம் தீந்துருச்சு, நான் என்னோட உண்மையான புக்லுக்கை கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை அவகிட்ட சொல்லி
சொல்லிதானே ஆகணும்னு நேரா ஹீரோனோட ரூம் கதவை வந்து தட்டுறான். யார் கதவு தட்டுறாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் இவ இருப்பா. அதனால போய் ரூம் கதவை திறக்கிறா. அவ என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கறத கூட மறந்துட்டா. ஆப்போசிட்ல ஹீரோ நிக்கவும் இவ உடனே கதவை சத்த போக அவன் திரும்பவும் வேகமா பிடிச்சி தள்ளுறானா. இவளும் இந்த பக்கம் வந்து பிடிச்சி தள்ள, ஒன்னும் பயப்படாத, உன்னோட ரிப்பனை ரிட்டர்ன் பண்றதுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் பேண்ட் மாதிரி ஒன்னு எடுத்து கொடுக்குறான். என்னது இது அப்படின்னு கேட்கவும், புக்லுக் இது உன்னோடதுதான், மறந்துட்டியா, உன்னோட ஞாபகார்த்தமா என்கிட்ட இருக்கிறது அப்படிங்கவும் இவளுக்கா பழசு நேத்திக்கு நடந்த எல்லாம் சேர்த்து ரொம்ப எமோஷனல் ஆகி அழுகைய வர மாதிரி இருக்கு. டப்புன்னு மூஞ்சுக்கு நேரம் கதவை சாத்திடுறா. இவனும் அவளுக்காக பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் கழிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரவகிட்ட, எதுக்கு அப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி கதவை சாத்தின, இப்ப என்ன நடந்துருச்சு? சரி, உன்னோட அப்பியரன்ஸ் மாறினால என்னால உன்னை புக்லுக்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. நீ என்ன பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருந்திருப்பல்ல, ஏன் நீ அதை இத்தனை நாள் ரிவியல் பண்ணாம இருந்த? ஆக்சுவலா அதுக்கு நான் தானே உன் மேல கோவப்பட்டிருக்கணுங்க. ஏது நீங்க என் மேல கோவப்பண்ணுமா? எனக்கே தெரியாம என் வெர்ஜினிட்டியை திருநவர் தானே நீங்க. உங்க மேல நான் தான் கோவப்படணும். அந்த கோவம் கூட சரியா பண்ண தெரியாம உங்க வார்த்தையில மயங்கி திரும்பவும் என்ன நானாவே நேத்திக்கு உங்களுக்கு கொடுக்க பார்த்தேன்ல. நான் பைத்தியக்காரி தான். ஆனா நான் ஒன்னும் இப்ப அந்த டம்பஸ்ட் புக்லுக் கிடையாது. இப்பவும் அதே முட்டாள்தனமான அப்பாவியான புக்லுக்கா தான் எனக்கு கண்ணுக்கு தெரியற. அன்னைக்கு நைட் நான் உன்னை ஜஸ்ட் டேக்கர் மட்டும் தான் பண்ணிக்கிட்டேன். நீ ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வாமிட் பண்ணிட்ட. சோ உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண. அதனாலதான் நானுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். மத்தபடி நமக்குள்ள எதுவுமே நடக்கல அப்படின்னு இவன் சொல்லவும் அவ இன்னமும் நம்பாமையே பாக்குறாளா. ஒரு நல்ல மெடிக்கல் சென்டர் போ, அங்க போய் வெர்ஜின் டெஸ்ட் எடுத்துக்கோ, என் மேல உள்ள சந்தேகம் போயிடும். நான் இப்ப அந்த பழைய பிளே பாய் கேரக்டரே கிடையாது, நான் மாறிட்டேன் அப்படின்னு சிரிச்சுட்டே அவன் அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கா இவன் சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஏன்னா இப்போ பாக்குற ஹீரோ அவ்வளவு பெர்ஃபெக்ட் மேனா இருக்கிறான். முன்னதான் அவன் பிளே பாயா இருந்தான். ஆனா பிளே பாயா இருந்தப்போ தானே அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. சோ இன்னும் முழுசா நம்பிக்கை வரல. அதனால சீலாக்கு அவசரமா கால் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு சொல்ல அவளுமே வில்லேஜுக்கு வந்துடுறா. ரெண்டு பேருமே ஒரு மெடிக்கல் சென்டர் போய் டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. இவ வெர்ஜினிட்டி டெஸ்ட்ல பாஸும் ஆயிடுறா. ஹீரோயினுக்கா சந்தோஷம் தாங்க முடியல. ஒன்னு அவ இன்னும் அவளோட வெர்ஜினிட்டியை லாஸ் பண்ணல, இன்னொன்னு ஹீரோ அவன் நினைச்ச மாதிரி கெட்டவன் கிடையாது. சோ அவளுக்கு டபுள் ஹாப்பினஸ். இங்க அதே சமயத்துல ஃபார்ம்ல ஹீரோ ஹீரோயினும் ஃபாரஸ்ட்ல தங்கி இருந்திருப்பாங்கல்ல, அதுவும் ஒன்னா நைட்ல. சோ அது அப்படியே ரூமரா ஸ்ப்ரெட் ஆகி ஆளுக்கு ஒரு பேச்சா பேசிட்டு இருக்காங்க. இது சோப்பு மூலமா ஹீரோட காதுக்கு வரவும் அவன் டைரக்டா ஓக்கர்ஸ் எல்லாம் பார்க்க போறான். அப்பவுமே எல்லாருமே இந்த விஷயமா தான் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் ஹீரோனோட பேர் தான் ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. சோ இவன் எல்லாரையும் வார்ன் பண்றான். கெமி அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி, அவன் மேல இவனுக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு. சோ அவளை அவமதிக்கிற மாதிரி இங்க ஏதாவது நடந்ததுன்னா அவங்களோட வேலை போயிடும், அதுக்கு நான் உத்தரவாதம் கிடையாதுங்கிறான். அவன் இந்த மாதிரி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணும் போதுதான் ஹீரோனும் சீலாவும் உள்ள என்ட்ரி ஆயிருந்திருப்பாங்க. இரத்தும் கூட அந்நேரம் வருவானா. அவனுக்கு அவன் ஃப்ரெண்டோட கான்ஃபிடென்ஸை பார்க்கவும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. அப்படியே சீலாவை பாக்குறான். நம்ம எப்போ இந்த மாதிரி ஒரு சீனை பர்ஃபார்மன்ஸை போட்டு இவன் மனசை கொள்ளையடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்க்கவும் கில்ட்டி ஆயிடுது. அவன் தன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான். ஆனா நம்ம பணத்துக்காக இவனை செட்யூஸ் பண்றதுக்காக ஃபார்முக்கு வேலைக்கு வந்திருக்கோன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவனால அதை தாங்கிக்கவே முடியாது. இத்தனைக்கும் முன்ன கூட அவன் ஏதோ தன்னை ரேப் பண்ணிட்டான்னு தப்பா புரிஞ்சுட்டு பதிலுக்கு அவனை செட்யூஸ் பண்ணி ஏமாத்துனா சரிக்கு சரியா போச்சுன்னு நினைச்சோம். இப்ப அப்படியும் எதுவும் நடக்கல. எல்லா வகையிலுமே இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான். அதனால இவங்கிட்ட உண்மையை சொல்லிடுறதா நல்லதுன்னு இவ ஹீரோவை தனியா சந்திச்சு பேசலான்னு போறா. அவன் வந்துட்டு என்னன்னு கேட்க, நீங்க ஓக்கஸ் கிட்ட எல்லாம் எனக்காக பேசுனீங்கல்ல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு உண்மையை சொல்ல வருவா. ஆனா அம்மாவோட கண்டிஷன்ஸ், அவங்களோட மெடிக்கல் செலவுக்கு பணம் எல்லாம் வேணும்ல, அதை யோசிச்சுட்டு அவ்வளவுதாங்கிற மாதிரி அங்க நகர்ந்து போக ஹீரோவை கையை பிடிச்சி நிப்பாட்டி சொல்லு, நீ ஏதோ வேற ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கவும், அது நான் இந்த ஃபார்ம்ல இருந்து சீக்கிரமே போலான் இருக்கேன். ஏன் நீ இன்னும் பிக் ஃபார்மிங்க ஃபுல்லா லேர்ன் பண்ணிக்கலையே? அதுவும் உன்னோட ஃபியான்சியோட ஃபியூச்சருக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருந்த, வா நம்ம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாங்க அப்படின்னு தான் ஒருத்தர் இல்லவே இல்லையே அப்படிங்கவும், என்ன சொல்ற, உனக்கும் ஃபியான்சிக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அவர் பேர் கூட ரூத்துன்னு சொன்னியே. ஆமா சொன்னேன்ல, அவருக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சாமா, அதனால அவர் என்ன வேண்டான்ட்டாரு. சோ இனிமே பிக் ஃபார்மிங் கத்துக்கிறதுல எந்த லாபமுமே இல்ல, நான் இங்க இருந்து போறேங்கவும், சாரி நீ ஃபைனலா உனக்குன்னு ஒரு ட்ரூ லவ் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சிருப்ப, அந்த சமயத்துல இப்படி ஆயிடுச்சு இல்ல. ஆனா நீ இந்த ஹார்ட் பிரேக்ல இருந்து ரெக்கவர் ஆகிற வரைக்கும் இங்க ஃபார்ம்லயே இருக்கலாம், அது உனக்கு பிளசண்டா இருக்கும்ல. இல்ல நான் இங்க இருந்து போறதுதான் சரியா இருக்கும். அட என்ன போறத பத்தியே பேசிட்டு இருக்க, சரி உனக்கு கம்பல் பண்ணி நான் இங்க இருக்க வைக்கவும் முடியாது, ஆனா உனக்காக எப்பவுமே இந்த ஃபார்ம் ஓப்பனா இருக்கும், நானும் உன்னை வெல்கம் பண்ணுவேங்க. இவ்வளவு சிரிச்சுட்டாங்க, நகர்ந்து போயிடுறா. முழு உண்மையே சொல்ல முடியல, அதனால பாதியை மட்டும் சொல்லியிருக்கா. இங்க நடக்கிறதெல்லாம் நோட் பண்ணிட்டு சோம்பு ஹீரோட அம்மா கால் பண்ணி சொல்றா, இந்த மாதிரி பாஸ் இப்போ ஓவரா கெமிக்கு சப்போர்ட் பண்றாரு, ஆக்சுவலா அவரு கெமியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கவும், அம்மாக்கா நல்ல வேலை நம்ம பையன் கெமியை ஃபுல்லா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், இனி அவ லவ் பிரேக்அப் பண்ணிட்டானா என் பையன் ஆட்டோமேட்டிக்கா சிட்டிக்கே வந்துருவான், அவனுக்காக தானே இந்த ராஜாங்கமே வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு சவிகாவோட அம்மாவை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி சவிகா வேலை கத்துக்கணும்னு ஏதோ சொன்னாலாமா, அதுவும் அவளுக்கு லாங்குவேஜ் ஓரியன்டா நிறைய நாலேஜ் இருக்குன்னு சொன்னனால என் பையன் தீரத்தோட ரெசார்ட்ல அவளுக்கு டூரிஸ்ட் கைடா வேலை வாங்கி கொடுக்குறேன்னு இருக்கான். சோ அங்க போனா என் பையனை பார்த்த மாதிரியும் இருக்கும், அவ லாங்குவேஜ்ல எக்ஸ்பர்ட் ஆன மாதிரியும் இருக்கும் அப்படின்னு ஹீரோ மனசுடைஞ்ச சமயத்துல தானே அவன் பக்கத்துல ஆறுதலுக்கு ஒரு பொண்ணு தேவைப்படும், அதனாலதான் சவிகாவை பேக் பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க. சவிகாவோட அம்மாக்கும் இது சந்தோஷம். இதே நிஷா நோட் பண்றா,
என்னடா ஒரு பக்கம் அம்மா கெமியை வச்சு ஏதோ மூவ் பண்றாங்க, இந்த பக்கம் சவிகாவையும் அண்ணன் கூட சேர்த்து வைக்க பிளான் பண்றாங்க. அம்மா மைண்ட்ல என்ன ஓடுதுன்னே தெரியலன்னு அவளுக்கு முன்னாடி குழப்பமா இருக்கு. இங்க ஹீரோயினோட பிரேக்கப்ல இருந்து மீண்டு வரணுங்கிறதுக்காக ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அவ கூட பழகிட்டு இருக்கான். ஹீரோயின்மே இனி இருக்க போறது கொஞ்ச நாள் தான். சோ அவங்க கூட நல்லா ஜாலியாவே மிங்கிள் ஆகுறான். அதெல்லாம் பார்த்துட்டு ஃபார்ம்ல இருக்கிறவங்களும் அவங்க லவர்ஸ்னே முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கும்போது இவங்களுக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. அது ஆண்டிக்கு தான் வயிறெல்லாம் புகையுது. தான் பொண்ணை கூப்பிட்டு நல்லா திட்டுறாங்க. பாரு, இத்தனை நாளா அவன் கூட இருந்தும் உன்னால அவனை உன் பக்கமா இழுக்க முடியல, இதோ இப்ப வந்தவன் மொத்தமா அத்தனை சொத்தையும் ஆட்டையை போட போறா அப்படின்னு கோவப்படுறாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அவளை அழுக வைக்கிறாங்க. உமா பார்த்தா இன்னசென்ட் மாதிரி தான் இருக்கு. அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்யறா. மத்தபடி அவளுக்கு பெருசா ஹீரோ மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. சினிக்காக ஹீரோட அப்பா கேப்டனோட பிளான இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி பெர்மிஷன் கொடுத்துறாரு. அவனுக்கு கடைசி அதனோட பிசினஸ் பிளான அப்பா ரெகக்னைஸ் பண்ணிட்டாருன்னு ஒரே சந்தோஷம். ஆனா அது அவனுக்காக மட்டும் பண்ணல, சினியோட ஹாப்பினஸ்க்காக தான் அப்பா பண்ணியிருந்திருப்பாரு. இவன் ஓவர் ஹாப்பினஸா இருக்கனால இன்னைக்கு சினி கிட்ட ரொம்ப பாசமா பேசுறான். அதாவது இவனுக்கு ஒரு நல்லது நடந்தா சினி கிட்ட அந்த காட்டுறான், இவனுக்கு ரிஜெக்ஷன் நடந்தா அதே ரிஜெக்ஷனை அவகிட்டையும் காட்டுறான். சோ இந்த கல்யாணத்தை கூட அவன் ஒரு பிசினஸா தான் பாத்திருக்கான். அது சினியோட உள் மனசுக்கு தெரியுது. இருந்தாலும் அந்த நேரத்துக்குள்ள அந்த நிம்மதியை கெடுத்துக்க கூடாதுன்னு அவங்கிட்ட இருக்க நல்லதை மட்டுமே பாக்குறா. இங்க ஹீரோ ஃபார்ம்ல ஹீரோயின் கூட அப்படியே ஃப்ரெண்ட்லியா அப்ரோச் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இருந்தாலும் அதை இப்போ வெளிப்படையா காட்டிக்கல. ஏன்னா ரீசெண்டா தானே ஹீரோயினுக்கும் அவளோட என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி சோ அது அவளோட மனசை பாதிக்காத வகையில முடிஞ்ச அளவுக்கு அவளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ரொம்ப மரியாதையா நடத்துறான். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கான். டீஸ் பண்றதுக்காக கூட தப்பா எதுவும் அவளை பேசுறது இல்ல. அவனுக்குள்ள இருக்கிற லவ் ஃப்ரெண்ட்லினஸா கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே நல்லா அவங்கிட்ட ஒரு கம்ஃபர்டபிள் லெவல் வருது. அந்த கம்ஃபர்டபிள் லெவல் இது வரைக்கும் அவளுக்கு அப்பா அவளோட லவர் கிட்ட இருந்து கிடைக்காது, இப்ப ஹீரோ கிட்ட இருந்து கிடைக்குது. சோ அதைத்தான் அவள் லவ்வா பாக்குறா. ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு நல்ல பாண்டிங் உருவாகிட்டு இருக்கு. இதெல்லாம் பாக்குற சீலாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நம்ம இனி இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கிளம்பிடலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாளா. அப்ப அங்க வர தீரத்து, என்னங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு வந்திருப்பீங்களாட்டு கடைசியில என் ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்டுக்கு கம்பெனி கொடுக்குறாரு. ரொம்ப லோன்லியா இருந்தீங்கன்னா நான் வேண்டாம் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கட்டுமாங்க. அவளை திரும்பி முறைக்கும், ஐயோ நான் அந்த பழைய மாதிரி பேசலைங்க, என்னோட ரெசார்ட்டுக்கு ஃபாரினர் டூரிஸ்ட்லாம் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு இங்க உள்ள ஜோஷிய முறை பத்தி சொல்லவும் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனாங்க. அதனால மேனேஜ்மெண்ட் மூலமா ஒரு பாப்புலரான ஆஸ்ட்ராலஜிய ரெசார்ட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்கோம். சோ வந்த டூரிஸ்ட்லாம் எப்படியும் அங்க அவங்களோட ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்க போறாங்க. சரி, நானும் அப்படியே என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் எங்க ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்தா என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி அவனோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணிட்டானாட்டு இருக்கு. வரீங்களா, நம்ம ரெண்டு பேரும் நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம், உங்களுக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்குமேனு இவன் அவனோட ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு வரான். ஆல்ரெடி அங்க உள்ள எல்லாருமே வந்து அந்த ஜோஷியக்காரங்க கிட்ட குறிக்கெட்டு போயிருந்திருப்பாங்க. இந்த கார்டு வச்சு ஜோஷியம் பாக்குற மாதிரி தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. தீரத்து கேட்கவும் அவனுக்கு அவனோட சோல்மெண்ட் ரொம்ப பக்கத்திலேயே இருக்காங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றாங்க. அவன், ஐயோ நீங்க சொன்னது ரொம்ப உண்மை, என் சோல்மெண்ட் என் பக்கத்திலேயே தான் இருக்காங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேங்க, இனி என் பக்கத்துல இருக்கிற இந்த மேடமோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கவும் இவன் இப்படி ஓவர் பில்டப் கொடுக்கவும் சரி நம்மளும் ஏதாச்சும் கேட்கலான்னு முன்னாடி இருக்கிற ஒரு கார்டை எடுத்து அந்த குறி சொல்றவங்க கையில கொடுக்க அவங்களும் அதை பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கான சோல்மேட் உங்களோட கம்யூனிட்டில இருந்து வர போறது இல்ல அப்படிங்கவுமே அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி தீரத்து பின்னாடி இருந்து சைடு காட்டுறான். அது போக கொஞ்சம் மீடியம் ஹைட்ல தான் இருப்பாங்க, ரொம்ப ஃபேரா இருக்க மாட்டாங்க, பார்த்தா பிளே பாய் மாதிரி இருக்கும். ஆனா இது வரைக்கும் அவனோட ட்ரூ ஹார்ட்டை யாருமே டச் பண்ணது இல்ல, எதுலயுமே சீரியஸ்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும். இருந்தாலும் பிசினஸ்னு வந்துட்டுனா அந்த பர்சன் அதுல ஃபுல் சின்சியாரிட்டியும் காட்டுவாங்க. அப்புறம் அவர் எங்க இருந்து வருவாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்குன்னு தீரத் இதோ வந்துட்டேன்ல அப்படின்னு பக்கத்துல வந்து நிக்கிறான். சில அவங்க சொன்னதெல்லாம் கவனிச்சியா, அப்படியே என்னோட சேர்ந்து அப்படியே பொருந்தி போகுது இல்ல, ஒருவேளை நான் தான் அந்த அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த சோல்மேட்டுங்கிற வார்த்தையை சொல்ல வருவான். அதுக்குன்னு இவனுக்கும் கால் வருது. அட் சேம் டைம்ல சீலாக்கும் கால் வருது. அந்த பக்கம் ஏதோ ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கொடுக்கவும் ரெண்டு பேருமே வேகமா கிளம்பி போறாங்க. ஹீரோவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஹீரோட ஃபார்ம் பக்கத்துல ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும்ல, அங்க மரக்கடத்துற திருட்டுத்தன வேலைகளை ஒரு கும்பல் பண்ணிட்டு இருக்கும். எதாச்சியா ஹீரோ அதை பார்க்கவும் தடுக்கலான்னு போயிருப்பான். சோ அவனுக்கும் அந்த கும்பலுக்கும் இடையில பயங்கர சண்டை வந்திருந்திருக்கும். இடையில ஹீரோயினும் போய் ஹெல்ப் பண்ணலான்னு பாத்துருந்திருப்பா. இவனுக்கு அந்த சண்டையில அடிபட்டு இருந்திருக்கும். அதனாலதான் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்து இருந்திருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே பேங்காக்ல இருந்து அவனோட மொத்த ஃபேமிலியுமே அங்க இறங்கிடுறாங்க. அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் வார்டுல ஹீரோயின் அழுதுட்டே அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கு. அப்பதான் மயக்க தெளிகிற ஹீரோ, எனக்கு எதுவும் ஆகல, ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கங்க, இல்ல தொடர்ந்து நான் உங்க பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வந்துருது, அன்னைக்கு என்னன்னா கார்த்தி பிடிச்சது, இன்னைக்கு என்னன்னா கடத்தல் கும்பல் உங்களை கத்தியில குத்திட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் நல்லதுக்காக தான் நடந்திருந்திருக்கு. என்ன நல்லதுக்காக, நீ என் லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னும் நான் உன் லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பாரு உன் கையெல்லாம் நடுங்குது, கண்ணெல்லாம் கண்ணீரா இருக்கு, நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குல்ல, அப்போ உனக்கும் என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அப்படின்னு கேட்கவும் அவ்வளவு ஆமான்னு ஒத்துக்கிறா. இவன் அந்த சந்தோஷத்துல அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கவும் அப்ப ஹீரோட ஃபேமிலி உள்ள என்டர் ஆகுறாங்க. இவ சும்மா போய் அவன் பக்கத்துல நின்னுக்கிறா. வந்தவங்களும் ஹீரோவை அக்கறையா விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் இவ்வளவு கும்பல்லாம் இங்க இருக்க கூடாது, யாராச்சும் ஒருத்தர் மட்டும் டேக் கேர் பண்ணிக்கங்கன்னு சொல்ல
சொல்லவும் ஹீரோ வந்துட்டு நான் பாத்துக்கிறேன்னு அவளாவே முன் வந்து சொல்றா. அம்மா இருந்துட்டு நானு அப்படிங்கிற மாதிரி அவங்க வர ஹீரோ வந்துட்டு இல்லம்மா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு டிராவலிங் வந்ததே டயர்டா இருக்கும்னு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறான். ஹீரோயினும் அவனை பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறா. இதனால நைட்ல அம்மாவுக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்தலா இருக்கு. நம்ம இவளை நடிக்க தானே இங்க அனுப்பிச்சு வச்சோம், இவ ஏதோ உண்மையா நம்ம பையன் மேல அன்பு அக்கறை எல்லாம் காட்டுற மாதிரி இருக்கு. சரி நாளைக்கு இவளுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட வேண்டியதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த அப்படியே ஹீரோயின் காலையிலேயே வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோக்கு ஃபுட் எடுத்துட்டு திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போலாங்கிற சமயத்துல அம்மா அவளை புடிச்சு வச்சு நேத்திக்கே பார்த்தேன் என் பையனுக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சாட்டு இருக்கு, அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி அவனை நீ முழுசா நம்புறதா நினைக்கிறான், அப்ப ஃபைனலி உன்னோட வந்த வேலையை முடிச்சுட்ட, அதாவது என் பையனை செடியூஸ் பண்ண என்கிட்ட ஒத்துக்கிட்ட டீலுக்கு கிளைமேக்ஸ் வந்துருச்சு. ஆல்ரெடி நான் உனக்கு ஃபர்ஸ்ட் செக் கொடுத்துருந்தேன், இந்தா ரெண்டாவது செக், இங்கிருந்து கிளம்பும் போது என் பையனை பிரேக்அப் பண்ணிட்டு வந்துரு, ஃபைனல் செக்கையும் கையில கொடுத்தாருன்னு அவகிட்ட பேரம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க வந்தது பணத்துக்காக மட்டும்தான், அதை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனுக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தாலும் அமைதியா இருக்கா. இப்போதைக்கு அவங்க கொடுக்குற பணமும் அவளுக்கு தேவை அம்மாவோட நோயை குணப்படுத்துறதுக்கு, பிளஸ் அவளோட வீட்டை காப்பாத்துறதுக்கும். அந்த நேரத்துல ஹீரோ வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிற விதமா அவன் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறான். பெருசா அவனுக்கு வலியோ இன்ஃபெக்ஷனோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறமா சரி வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள டென்ஷன் படுத்தக்கூடாது, நம்ம வீட்டுல வச்சு நீ மேற்கொண்டு மருத்துவம் தேவைன்னா பாத்துக்கலான்னு டிஸ்சார்ஜ் ஆகி வந்தவன் கண்ணுல ஹீரோயினும் அவனோட அம்மாவும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கிறது கேட்கவும் அங்கே நின்று அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கறான். எல்லாமே அவன் காதுல விழுந்துருது. இருந்தாலும் அவன் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்றது இல்ல. அம்மா அங்க இருந்து பேசி நகர்ந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் கொஞ்ச நேரம் அங்கே தனியா நிக்கிறா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கிளம்பலான்னு இப்படி திரும்பவும் அவளுக்கு ஆப்போசிட்ல ஹீரோ வந்து நிக்க நீங்க எப்படி வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க உன்னை பாக்குறதுக்காக தான் நானே டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன், இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்திருக்க கூடாது, ஏன் நான் எப்பவும் பேஷண்டாவே ஹாஸ்பிட்டலே இருக்கும்னு எதிர்பார்க்கறியா, சேச்சா அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு இவ அவனை ஹக் பண்ணிக்க அவனும் இவளை ஹக் பண்றான். பாசமா தான் ஹக் பண்ணிருப்பான், இருந்தாலும் லைட்டா அவங்க அம்மா பேசுனது மைண்டுக்குள்ள வந்துட்டு போகும். வெறும் சந்தேகத்தோட அடிப்படையில அவகிட்ட ஏதாச்சும் கொஸ்டின் பண்ணி அவ மனசை காயப்படுத்தி தங்களுக்குள்ள நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு எடுத்துக்க வேண்டாம். அதுவும் ஹீரோனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவ அநியாயமா எந்த தப்பும் செய்யறவ கிடையாது, இதுக்கு பின்னாடியே ஏதாச்சும் காரணம் இருக்கும், அவளுக்கான டைம் கொடுத்து அவளே உண்மையை சொல்லுவான்னு இவன் பொறுமையா இருக்கான். எப்பவுமே மனசுல ஏதாச்சும் ஒண்ணு தோணுச்சுன்னா உடனே கேட்டுறணும், ஏன்னா சந்தேகம் தான் எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி. முதல்ல இவன் பெருந்தன்மையா அவளுக்கு டைம் கொடுக்கலாம்னு நினைச்சாலும் அவன் நார்மலா அவன் கூட லவ் கொடுத்து பிளேஃபுல்லா இருக்கா. ஆனா அவன் அதை நடிப்பு மாதிரி தான் பாக்குறான், ஏன்னா அம்மா கிட்ட இருந்து காசு வாங்கினால. சோ அவ கூட இருக்கிறப்ப அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணிக்கிறான். தனியா இருக்கும் போது ஃபீல் பண்றான், ஏன் என்ன ஏமாத்துறா, ஏன் என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு. ஆனா அவனை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறது தான் அவளோட நினைப்பும். இதை பேசியிருந்தா சரி பண்ணியிருந்திருக்கலாம். இவனாவே மனசுக்குள்ள வச்சு இவனை காயப்படுத்திட்டு இருக்கான். அதை எப்போ ஹீரோயினுக்கு திருப்பி கொடுக்க போறான்னு பாப்போம். அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு உண்மையிலேயே ரூத்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு. அவளோட காலேஜ் சீனியர் பிளஸ் தூரத் சொந்தக்காரங்களோட பையன். இவ அவனை ஒரு அண்ணா மாதிரி தான் பாக்குறா. உன்ன அம்மா உடம்பு சரியில்லாம போனப்போ ஹெல்ப் கேட்கலாம்னு ரூத்துக்கு கால் பண்ணியிருந்திருப்பா. ஆனா அந்த டைம்ல அவன் ஃபாரின்ல இருந்தனால இவளால ரீச் பண்ண முடியாம போயிருந்திருக்கும். தன்னை கான்டாக்ட் பண்ணிருக்கான்னு பின்னதான் அவன் தெரிஞ்சிருந்திருப்பான். ஆனா என்ன அவசரமோன்னு இவனுக்கு தெரியாதுல. சோ இப்போ தாய்லாந்து வந்தவன் இவளை பாக்கணுங்கிறதுக்காக கூப்பிடுறான். ஹீரோயினும் சரி வரன்னு ஒத்துக்கிறான். ஆனா இதுக்கு ஹீரோ கூட கூட்டிட்டு போக முடியாதுல்ல, ஏன்னா அவ ஆல்ரெடி என்ன சொல்லி வச்சிருக்கா, ரூத்துன்னு தனக்கு ஒரு ஃபியான்சி இருக்கிறதா. இப்ப அந்த ரூத் தன்னோட அண்ணன் தன்னோட சீனியர்னு சொன்னா அவன் நம்ப மாட்டான். அதனால இவ மட்டுமா கிளம்புறா. பிரைவேட்டா வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்றது இல்ல டாக்ஸி யூஸ் பண்ணா டைம் ஆகும்னு ஹீரோட டிரைவர் மூலமா அவன் கார்லயே போறா. ஹீரோமே அதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருப்பான். ஆனா சந்தேகம் சும்மா இருக்க விடுமா, எங்க யார பாக்குறேன்னு கூட சொல்லாம இவ போறா. அப்ப என்னவா இருக்கும், சரி ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம், அவளா சொல்லாத உண்மையை நம்ம கண்டுபிடிப்போம்னு இவன் பின்னாடி போறான். ஹீரோயினும் ரூத்தும் பார்த்ததும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இவன் அவன் தங்கிக்கிற அந்த ஹோட்டல் ரூமுக்கு இவளை கூட்டிட்டு போறான். இது போதுமே தாய் ஹீரோஸ கடுப்பேத்த ஹீரோ முறைச்சிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறான். பட் ஹீரோயின் ரூத் ஒரு அண்ணனா ஃபீல் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றா, ஒண்ணு விடாம. அதாவது அவளோட ஃபுல் எமோஷன்ஸையும் ஷீலாக்கு அப்புறமா ரூத் கிட்ட அவளால காட்ட முடியுது. அவனுமே ஒரு அண்ணனா நல்லா அட்வைஸ் பண்றான். இருந்தாலும் சீக்கிரமே ஹீரோ கிட்ட உண்மையையும் சொல்றான். நான் மேக்ஸிமம் இந்த வீக் கிளம்பிடுவேன், இன்னொரு முறை கூட நம்ம சந்திக்கலாங்கிறான். இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறா. அந்த நேரத்துல கோவமா வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆன ஹீரோ கார்டன்ல நிஷா நெயில் பாலிஷ் அடிச்சிட்டு இருக்க பார்த்துட்டு எங்க அம்மாவன்னு கேட்க உள்ளதான் இருக்காங்க. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் விறுவிறுன்னு உள்ள போறானா. என்ன அண்ணன் எப்பவும் இப்படி எல்லாம் டெரரா ஆகிற ஆளே கிடையாது, இதுக்கு மூஞ்சி இப்படி வச்சுட்டு போறான், எதுவும் பிரச்சனை பண்ண போறானோன்னு இவ பின்னாடியே ஓடுறா. நேரா போன ஹீரோ அம்மா கிட்ட காதல் மேல எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை உடைக்கிறது தான் உங்களோட பிளானாமா, என்னப்பா என்னாச்சு, யாரும் எதுவும் உங்ககிட்ட சொன்னாங்களான்னு கேட்க எப்படிமா இந்த பொண்ணுங்க எல்லாமே எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி நார்மலா பேசுறீங்க, சரி நார்மலா நடிக்கிறீங்க, இல்லடா நீ என்ன சொல்ல வர மா போதுமா, ஒரு பணத்தாசை பிடிச்ச ஒருத்திய வச்சு
என் மனசை உடைக்கிறது தானே உங்க பிளானு? இல்லப்பா, உன் மனசை நான் உடைக்கணும்னு நினைக்கல. பொய் சொல்லாதீங்கம்மா. பொண்ணுங்களுக்கு பசங்களோட மனசு உடைச்சா அதோட வலி என்னன்னு தெரியாதுல்ல, அதனால்தான். என் வலி என்னன்னு புரியாத நீங்க என் மேல வெறும் பாசத்தை மட்டும் வச்சு என் மனசை உடைச்சிட்டீங்கம்மா. உங்களுக்கு என்ன, நான் லவ்ல ஃபெயிலியர் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறமா நீங்க சொன்ன பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்புறம் உங்க ஏர்லைன் பிசினஸை வந்து நான் கவனிச்சுக்கணும். எனக்கு பிடிச்ச ஃபார்மிங் நான் செய்யக்கூடாது. எனக்கு பிடிச்ச பொண்ணோட நான் வாழக்கூடாது. எனக்கு லவ்வே யார் மேலேயும் வரக்கூடாது. அதுக்கு தானே இப்படி கொடூரமான ஒரு சதியை பண்ணிருக்கீங்க. கடைசியில அம்மாவா இருந்தாலும் நீங்களும் ஒரு பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கல்லம்மா அப்படின்னு அவன் அழுகுறான். இதெல்லாம் நிஷா வெளியில இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. அவ ஒட்டு கேட்கறத பார்த்துட்டு அப்பா அங்க வந்துடுறாரு. என்னம்மா என்னாச்சு தெரியலப்பா, அண்ணன் கோமா போனா, கொஞ்ச நேரம் கோமா பேசிட்டு இருந்தா இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான் அப்படிங்கவும் அப்பாவும் சேர்ந்து ஒட்டு கேட்கிறாரு. அம்மா இருந்துட்டு உன் மனசை உடைக்கணுங்கிறது என் எண்ணம் இல்லப்பா. என் பையனுக்கு எது கிடைச்சாலும் அது அவனுக்கு பெஸ்டா இருக்கணும்னு நினைச்சேன். அது தப்பான்னு கேட்க, இல்லம்மா அது தப்பு இல்ல, ஆனா அது அன்பும் கிடையாது. உங்க சுயநலம், உங்க சுயநலத்துக்கு என்ன பலி கொடுத்துட்டீங்கன்னு இவன் உடஞ்சு போகவும் அப்பா உள்ள என்ட்ரி கொடுத்துறாரு. பையனை ஒரு பார்வை பார்த்துட்டு தான் பொண்டாட்டிக்கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரையான்னு கூட்டிட்டு போறாரு. பாருங்களேன், இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமாவும் அப்பா அம்மாவை பிள்ளைங்க முன்னாடி எதுவும் திட்டிடக்கூடாது. அதுவும் பையன் இப்படி ஒரு நிலையில் நிக்கும் போது பொண்டாட்டிய பிளேம் பண்ணா இன்னுமே அவன் மனசுல அம்மா மேல வெறுப்பு வரும்னு ரெண்டு பேர்த்துக்கும் பாதகமும் பண்ணாம சாதகமும் பண்ணாம தனியா கூட்டு போறாரு. ஆனா நிஷா சும்மா இருப்பாளா? உடனே அண்ணன் கிட்ட போய் நான் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னேன்ல, நீ அந்த கெமியை நம்பாதன்னு. போன முறை வந்தப்ப கூட நான் அவளை அடிச்சதுக்கு எப்படி எல்லாரும் ரியாக்ட் பண்ணீங்க? இப்ப பாத்தீங்களா அவ புத்திய காட்டிட்டா. அம்மா அவள நீ தப்பு சொல்லாத, அவங்க சரியாதான் பண்ணிருந்திருக்காங்க, நீ தான் ஏமாந்துட்ட. நானும் ஒரு முறை அவகிட்ட ஏமாந்திருக்கேன். சோ என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது, இனி உஷாரா இருங்கிறா. இந்த பக்கம் அப்பா என்ன ஒரு முட்டாள்தனமான வேலை பண்ணிருக்கேன்னு கேட்க, இல்லைங்க நம்ம பையனோட நல்லதுக்காக. அதான் நம்ம பையன் அதை சொல்லிட்டானே, அது உன்னோட சுயநலம்னு இன்னுமா உனக்கு புரியல? நான் இதை உன்னை காதலிக்கிற காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீ இந்த உலகமே உன்னை சுத்தி வரணும்னு நினைக்கிற. உன் புருஷன் நீ சொல்றது கேட்டு உன் பின்னாடி சுத்தி வருவேன். ஆனா பிள்ளைங்களும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறது சுயநலத்துக்கும் அதிகப்படி. அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, அது அவங்களே தனியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு விட அம்மாக்கு தான் செஞ்சது தப்புன்னு புரியுது. அதுவும் தான் புருஷன் சொன்னதுக்கு அப்புறமா நல்லாவே புரியுது. இருந்தாலும் இல்லைங்க என்னோட பார்வையில் நான் செஞ்சதெல்லாம் சரிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுதுன்னு தெனாவட்டா நிக்கவும், இங்க பாரு உன் கூட இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்கேன், எனக்கு தெரியாதா நீ உன்னோட கில்ட்டி ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு? இந்த டிராமாலாம் எனக்கு வேண்டாம். முதல்ல எல்லாரும் இங்க இருந்து கிளம்புற வழியை பாருங்க, பையன் கொஞ்சம் நிம்மதியா தனியா இருக்கட்டும். இல்லைங்க இப்பதான் அவனுக்கு அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கான், நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணி நீ பண்ண ஹெல்ப் வரைக்கும் போதும், அவனுக்கு பாத்துக்க தெரியும்னு மொத்த குடும்பத்தையும் அங்க இருந்து கிளப்பிடுறாரு. அம்மாவும் மறுவார்த்தை பேசாம பேங்காக் வந்துடுறாங்க. ஆனா இடையில ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. இந்த மாதிரி தான் பையனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுச்சுங்கிறத ஹீரோயின் கிட்ட சொல்றதுக்கு. ஏன்னா ஹீரோயின் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா? அவளே ஹீரோ கூட பிரேக்அப் பண்ற மாதிரி ஒரு டிராமா பண்றதுக்காக. ஆனா ஆல்ரெடி தான் இங்க எல்லாமே கையை மீறி போயிடுச்சு. சோ பேங்காக் வந்ததுக்கு அப்புறமா தான் இதை அவங்க ரியலைஸ் பண்ணி இந்த விஷயத்தை ஹீரோயினுக்கு சொல்லணுங்கிறதுக்காக அவசர அவசரமா அவளுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோயின் நம்பர் பிஸின்னு வந்துட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோயின் நைட் நேரம் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த பக்கம் ஹீரோ தான் கால் பண்ணிருக்கான். இந்த மாதிரி உனக்கு சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீ சாப்பிட்டுட்டு இருக்க டின்னர் அப்படியே விட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு டிரைவரோட கிளம்பி வாங்கவும். இவளுக்கு நடந்த பூதாகார சம்பவம்லாம் தெரியாதுல்ல, அதனால அவளோட மோட்டிவ் என்ன, ஹீரோ கூட இருக்கிற லவ்விங் மொமெண்ட்ஸை என்ஜாய் பண்றது. சோ இப்ப அவன் கூப்பிடவும் ஆசையா கிளம்பிட்டாங்க. ஆனா கார் வந்து நின்ன இடம் ரூத் தங்கி இருக்கிற ஹோட்டல். இதுக்கு இந்த ஹோட்டலுக்கு வர வச்சுக்கிறாருங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்தாலும் அவன் கிராமத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற பெரிய சிட்டி இதுதான், அங்க இருக்கிற பெரிய ஹோட்டலும் இதுதான். ரூத் பணக்காரங்கனால இங்க தங்கி இருந்திருக்கான். சோ இவனுமே இந்த மாதிரி ஹோட்டலுக்கு தானே போறது வருது இவனுக்கு பிடிக்கும். சோ அதனால தான் இங்க ஏதோ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கான், இல்ல சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கான்னு. சோ ஹீரோ அப்படியே அமைதியா முன்னாடி போக இவ பின்னாடி போறா. ஆனா அவன் பார்ட்டி ஹாலு சாப்பிடுற இடம்லாம் தாண்டி கெஸ்ட் தங்குற இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அதுலயும் இன்னைக்கு மதியானம் ஹீரோயின் ரூத்த ஒரு ரூம்ல வச்சு சந்திச்சிருப்பாள்ல, அந்த ரூமுக்கு பக்கத்து ரூம் கிட்ட கூட்டு போயிட்டு வரையா உள்ள போலாங்க. அவள ஒரு மாதிரி சந்தேகமா பார்க்கவும், ஒன்னும் பயப்பட வேண்டாம், பக்கத்து ரூம் எடுத்திருக்கிறவரு எங்கேயோ அவுட்டிங்க்கு வெளியில போயிருக்காராமா, திரும்பி வர டைம் ஆகும். சோ நம்ம இந்த ரூம்ல என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தொந்தரவா இருக்காதுன்னு இவ கை பிடிச்சி தரன்னு உள்ள இழுத்துட்டு போறான். உள்ள வந்தவ, உங்களுக்கு எப்படி பக்கத்து ரூம்ல இருக்கிற பத்தி தெரியும்? உனக்கு தெரிஞ்சிருக்கே, அப்ப எனக்கும் தெரிஞ்சுதான் ஆகணும். அவர் பேர் என்னங்க? சரி இதுக்கு மேல மறைச்சா பேக் ஃபயர் ஆயிடும்னு அவர் பேர் ரூத் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்போ அந்த என்கேஜ்மெண்ட்டும் இன்னும் கேன்சல் ஆகல, உன் ஃபியான்சி அப்படியே தான் இருக்கான். இடையில என்னோட சிம்பதியை கெயின் பண்றதுக்காக தான் என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னு டிராமா பண்ணியும் பாரு, எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் நானுன்னு அப்படின்னு இவன் விரக்தியா பேச, இல்லைங்க நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் என்ன நடந்துச்சுன்னு முதலே உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். அப்பதான் இந்த என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னு இன்னொரு போய் இடையில தெரியாம சொல்லிட்டு போயிட்டேன். தெரியாம சொல்ல, தெரிஞ்சே தான் சொல்லியிருக்க. நிஷா கூட உன்னை பத்தி என்கிட்ட தப்பு தப்பா சொன்னப்போ நான் நம்பல. ஏன் நானுமே உன்னை முதல்ல தப்பா தான் நினைச்சேன். ஆனா நீ என்ன நம்ப வச்சு நானாவே உன்கிட்ட அட்ராக்ட் ஆகுற வரைக்கும் அவ்வளோ அக்யூரேட்டா நடிச்சு இன்னும் என்ன நடிக்க போற? நான் எப்படி ஏமாறணும்னு எதிர்பார்க்கறேன்? இல்லைங்க நான் ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். எங்க அம்மா போதும் போதும் போதும், எங்க அம்மா உங்க அம்மா இந்த கதையெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம். உனக்கு
உனக்கு என்ன பணம் தானே எல்லாத்துக்குமே முக்கியம், அதுக்காக நீ உன்னை எத்தனை ரூபாய்க்கு வேணாலும் விற்ப. சரி நான் உன் மேல ஆசைப்பட்டுட்டேன் தான், இன்னைக்கு ஒரு நைட் என் கூட இரு, அதுக்கான காஸ்ட்டை சொல்லு, இன்னைக்கே கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சுக்கலாங்க. சாங் என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லவும் அவன் போதும் அப்படின்னு கத்துவானா. இவன் அவனை சமாதானப்படுத்திருக்க கையை பிடிக்கவும், என்ன திரும்பவும் செடியூஸ் பண்றியா, இப்ப என்ன நான் உன்கிட்ட மயங்கின மாதிரி நடிக்கணுமான்னு இவன் அவகிட்ட ஓவர் க்ளோஸ்னஸும் ரூட்னஸும் காட்ட ஹீரோயின் பயப்படுறா. இருந்தாலும் இவன் வேணும்னே பயம் கொடுத்துறதுக்காக தான் அவளை நெருங்கின மாதிரி இருக்கு. அவ கத்தி அழுக ஆரம்பிக்கவும் சீ போ அப்படின்னு விட்டுட்டு இவன் அந்த ரூம்ல இருந்து வெளியில போயிடுறான். ஹீரோயினா அதே ரூம்ல உட்காந்து மொத்தமா உடஞ்சு அழுக ஆரம்பிச்சுட்டா. இந்த பக்கம் வேதனையா வீட்டுக்கு திரும்புற ஹீரோ அவங்களுக்குள்ள இது நாள் வரைக்கும் நடந்த ஸ்வீட் மூமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பாக்குறான். பிளஸ் இன்னைக்கு அவகிட்ட ஹாஷா நடந்தது குற்ற உணர்ச்சியா இருந்தாலும் தான் ஏமாலியா இருந்துடக்கூடாதுங்கிறதுலயும் ரொம்ப உறுதியா இருக்கான். அங்க ஹோட்டல்ல இருக்கிற ஹீரோயின் இனிமே ஹீரோ பாக்குறது கூட அவளுக்கு அவமானமா படவும் அங்க இருந்தே சொல்லாம கொள்ளாம பேங்காக் ரிட்டர்ன் ஆயிடுறா. நைட் எல்லாம் பலனையும் யோசிச்ச ஹீரோ காலையில ஒர்க் பண்ணலான்னு வீட்லயே இருக்கிற அவனோட ஆபீஸ் ரூம்குள்ள வரவும் தான் நைட்டு ஹீரோயினை ஹோட்டல்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா அவ வீடு ரிட்டர்ன் ஆகலன்னு தெரிய வர ஹோட்டலுக்கு கால் பண்ணி ரூம் நம்பர் சொல்லி அங்க உள்ள கெஸ்ட்டை போய் பார்த்துட்டு வர சொல்ல, சார் அந்த மேடம் நேத்திக்கு நைட்டே ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க, எங்க போறேன்னு சொன்னாலா, அவங்க பேங்காக் போறதா சொன்னாங்க. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை விட்டுறான். ஏன்னா அவ சேஃபா அவ ஊருக்கே ரிட்டர்ன் ஆயிட்டா, இனி அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி காட்டிக்கிறான். முடிஞ்ச அளவு ஹீரோயினை மறந்துட்டு அவனோட புக்குளுக்க தான் பன்றிக்குட்டியை மடியில் தூக்கி வச்சுட்டு அதுதான் தன்னோட லவ்வுக்கு தகுதியான ஆள்னு அது கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட பார்க்க வர தீரத்து என்னடா என் ஆளும் சொல்லாம கொள்ளாம ஊரை பார்த்து போயிட்டா, உன் ஆளும் சொல்லாம கொள்ளாம பேங்காக் போனதா ஃபார்ம்ல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, அதனாலதான் வெக்ஸ் ஆயிட்டியான்னு கேட்க, ஏன் ஆளா எனக்குலாம் யாருமே அப்படி கிடையாது, டே போய் சொல்லாதடா, நான் தான் பாத்துட்டு இருந்தேனே கொஞ்ச நாளா உனக்கு கெமி மேல இன்ட்ரெஸ்ட்னு, அப்படியெல்லாம் கிடையாது. அவ இங்க வேலை கத்துக்க வந்தா, பிளஸ் அவ நிறைய முட்டாள்தனமான வேலைகள்லாம் செய்வா, அது எனக்கு ஃபன்னா படம் தான் சிரிச்சிட்டு இருந்தேன், எனக்கு அவ மேல விருப்பம்லாம் இல்லைன்றான். என்னடா ஃப்ரெண்டுக்காரன் ஒரு மாதிரி விரக்தியா பேசுறான், என்ன காரணமா இருக்கும், எதுவும் லவர்ஸ் 2 பேரும் சண்டை போட்டாங்களா, நம்ம ஏதாவது சேர்த்து வைப்போமா, எப்படி நம்ம சேர்த்து வைக்கிறது, அதான் சீலா இருக்காளே அப்படியே பேங்காக் போவோம், நம்மால பார்த்த மாதிரியும் ஆச்சு, நம்ம ஃப்ரெண்டுக்கு அதுல சேர்த்து வச்ச மாதிரி ஆச்சுன்னு பேங்காக் அவனும் கிளம்பி வந்துடுறான். வந்து சீலா கிட்ட என்ன நடந்துச்சு ஏதுன்னு கேட்கவும் இதுக்கு மேல உண்மையை மறைக்க முடியாதுன்னு அவளும் எல்லாத்தையும் சொல்ல, அப்ப பிளான் பண்ணி தான் நீயும் ஃப்ரெண்டும் உள்ள இறங்கிருக்கீங்க. இல்ல இல்ல எனக்கு கெமிக்கு பணம் வேணும்னு தேவை, அதனால இந்த வேலையில இறங்குறான்னு மட்டும்தான் தெரியும், அவளுக்கும் சாங்ஸா இருக்கும் முன்ன ஒரு பாஸ்ட் இருந்தது அப்படின்லாம் தெரியாது, பட் அங்க அவங்க இருந்தாங்களா அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் அதெல்லாம் உண்மை, கெமி உண்மையிலேயே உங்க ஃப்ரெண்டை லவ் பண்றா அப்படிங்கவும், என்ன நீ உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்றியா, இல்ல நான் பொய் சொல்லல, சரி நீ சொல்ற மாதிரி கெமிக்கு என் ஃப்ரெண்டு மேல லவ்னே வச்சுக்கோ, ஆனா லவ் வந்ததுக்கு அப்புறமாச்சு உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம்ல, சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமையலங்க, சாங்ஸோட அம்மா கிட்ட நாங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தோம்ல, ஓஹோ அப்போ உங்களோட பிசினஸ் டீல் தான் உங்களுக்கு முக்கியமா பட்டிருக்கு, என் ஃப்ரெண்டோட மனசு முக்கியமா படல, எவ்வளோ கொடூரமான தாட்டு உங்க 2 பேத்துக்கும், யாருக்கு உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் தான், இங்க பாருங்க என் ஃப்ரெண்டை பத்தி தப்பா பேசுறவள வச்சுக்காதீங்க, அப்படியா சரி நீ இனிமே உன் ஃப்ரெண்டை பாத்துக்கோ, நான் என் ஃப்ரெண்டை பாத்துக்கிறேன், நம்ம 2 பிரேக்கப் பண்ணிக்கலாங்கிறான். இவ்வளவு குழப்பமா, நம்ம 2 பேர் எதுக்கு பிரேக்கப் பண்ணிக்கணும், நம்ம என்ன டேட்டிங்கா பண்ணிட்டு இருந்தாங்க, ஓ அதுவே உனக்கு தெரியல நீயும் நானும் டேட்டிங் பண்ணிட்டு இருந்தது, சே இந்த பொண்ணுங்களுக்குலாம் மனசே இல்லப்பா, நான் பழைய மாதிரி அந்த பிளே பாயாவே இருந்திருக்கலாம், சாங் நீயும் அந்த திருந்தாத பிளே பாயா இருந்திருந்தேன்னா இந்நேரம் நம்ம ஜாலியா இருந்திருக்கலாம், விடுறா மச்சான் இனிமே நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லா அவளை முறைச்சிட்டு அங்கிருந்து கிளம்ப சீலாவும் பாவமா அவனை பாத்துட்டு இருக்கா. இங்க கிராமத்துல இருக்கிற ஹீரோக்கு அங்க இருக்க ஹீரோயின் ஞாபகமாவே இருக்கு, அதுலயும் அவ ரிட்டர்ன் வீட்டுக்கு கூட வராம அந்த ஹோட்டல்ல இருந்தே அவ ஊருக்கு கிளம்பி இருந்திருப்பாள்ல, சோ இவனால வீட்டுல தூங்க கூட முடியல, நார்மலா இருக்கிற மாதிரி நடிச்சாலும் அவன் நார்மலா இல்ல, சரி ஒரு ரிலீஃப் கிடைக்கட்டுங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்டோட ரெசார்ட்ல வந்து தங்கிக்கலான்னு அங்க வரான். அங்க அவனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்ப பேங்காக்ல இருந்து தன்னோட ரெசார்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிற தீரத்துக்கு தான் ஃப்ரெண்ட் இங்கே தான் இருக்கான்னு தெரிய வரவும் எங்க நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு தேடவும் அங்கதான் ஹீரோ லாபில இருப்பானா, இவன் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். நீ வருத்தமே படாதடா, உனக்கு நான் இருக்கேன்டா, யார் உன் கூட இல்லைனாலும் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன், உன் நண்பன் இருக்கான், உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியும்டா, உன் காதலை நான் எப்பவும் புரிஞ்சுப்பேன், வேற யார் உன்னை புரிஞ்சுக்கலைனாலும் தீரத்து என்னைக்குமே உன்னை ஏமாத்தவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன்னு இவன் நட்பு ரீதியா பேசிட்டு இருக்க வார்த்தைகள்லாம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு, அதுவும் இவன் ஹக் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கிறது ஏதோ இவங்க கே கப்பல் மாதிரியே திரும்பவும் ப்ரொஜெக்ட் ஆகுது. சும்மா சொல்லக்கூடாது, இவங்க 2 பேத்துக்குள்ள கெமிஸ்ட்ரி அந்த மாதிரிங்க. அப்புறம் ஹீரோ தான் டே போதுண்டா உணர்ச்சி வசத்த குறை அப்படின்னு அவனை ஆசுவாசப்படுத்தி என்னாச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுடாங்க, சரி சரி ஃபீல் பண்ணாத, இது எனக்கு நல்ல லெசனா தான் நான் பாக்குறேன், கொஞ்சம் அமைதியா இருக்கலான்னு தான் இங்க உன் ரெசார்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்க, டே இது உன் ரெசார்ட்ரா, அதே மாதிரி அது ஏன் ஃபார்ம்டா, நீ இனிமே ரெசார்ட்டை பாத்துக்கோ நான் ஃபார்மை பாத்துக்கிறேங்கிறான். அதே மாதிரி இங்க ஹீரோயினுக்கும் சில ஆறுதலா இருக்கா. சொன்ன மாதிரியே அம்மாவும் ஃபுல் அமௌண்ட்டையும் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச அந்த வீட்லயே சந்தோஷமா பாத்துக்கிறா. இருந்தாலும் இவளுக்கு மனசுக்குள்ள வேதனையா தான் இருக்கு. இங்க ஹீரோட வீட்டுல அவனோட அப்பா அம்மாவும் இன்னும் கோவமா தான் இருக்காங்க. ஆனா அப்பாவுக்கு சரியா கோவப்பட வராதட்டு இருக்கிறதுனால முடிஞ்சளவு தான் பொண்டாட்டியை திட்டவும் செய்யறாரு கொஞ்சமும் செய்யறாரு. அப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் லாயர் தானே. சோ லாயரை கூப்பிட்டு வச்சு நீங்க தான் என் பொண்டாட்டிக்கு இந்த ஐடியா கொடுத்தீங்களான்னு கேட்க, இல்ல
இல்ல சார் மேடமே தான் என்ன கேட்டாங்க. அப்புறம் கெமியும் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. அதனால தான் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன். அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி கெமி பணத்துக்காக இந்த வேலை செஞ்சாலும் அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். எனக்கு தெரிஞ்சு அவ உங்க பையனை உண்மையா தான் லவ் பண்றாங்க. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் அவ்வளோக்கா சரிங்கிற மாதிரி தெரியல. மேபி அந்த பொண்ணு நல்லவளா இருந்தா இதுதான் விஷயம்னு என் பையன்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தா அவனாவே செஞ்சிருந்திருப்பான். அவன் அந்த மாதிரி டைப் தான். ஸோ அவளுக்கு என் பையன் மேல நம்பிக்கை இல்லை. எப்படியாச்சும் அவளுக்கு பணம் வேணுங்கிறது தானே குறியா இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இனி என் பையனே என்ன பண்ணணும்னு பாத்துக்கிட்டோம், அவங்களுக்குள்ள நான் நுழைய விரும்பல அப்படின்னு இவர் ஒதுங்கிக்கிறாரு. இருந்தாலும் இவருக்கு ஹீரோயின் மேல அப்படி ஒன்றும் நல்ல அபிப்பிராயம் இல்ல. இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் அ நைஸ் டே. பை ஃப்ரெண்ட்ஸ்.